வணக்கம். வாங்க இன்னைக்கு பீர்க்கங்காயில் ஒரு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் கூட்டை நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் பயன்படுத்திக்கலாம், வெறும் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், வத்த குழம்பு இதேமாரி குழம்புக்கு தொட்டுக்கையாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையானது பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பை 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்போடு நீங்கள் ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் வெறும் பாசிப்பருப்பு 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இதை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரில் வைக்காமல் பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வேக வைக்கணும். ஒரு 2 பீர்க்கங்காயை தோலை சீவிட்டு நான் கொஞ்சம் பெரிய துண்டாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ அதுக்குள்ளே பருப்பு வெந்துடுச்சு. தக்காளி தோலை எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை அதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சி வச்சுப்போம். நம்ம ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரு 1/4 மூடி தேங்காய், 3 கருவேப்பிலை கொத்து, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதில் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுங்க. இப்போ வெந்துக்கிட்டு இருக்கிற அந்த கலவையில் இதை சேர்த்து கொதிக்க வைக்கிறோம். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் ரொம்ப குழைய வேகக்கூடாது, வெந்துடுச்சு, 3/4 பதம் வெந்திருக்கு. இப்போ அந்த அரைச்சி வச்சதை சேர்த்து வச்சு இதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொதிக்க வைக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தீயை குறைச்சி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிக்க போகிறோம். பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். தாளித்து அங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்க கலவையை எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷம் இந்த கலவையும் இந்த எண்ணெய் தாளித்து அந்த வாசனை ஒன்றா சேர்ந்து வரைக்கும் ஒரு கொதி 2 கொதி கொதிச்சோன்னே இறக்க வேண்டியது தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பீர்க்கங்காய் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வெயில் நேரத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு முறை இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள்.